அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 16வது பாட அழகான நீளம் பாடத்துல ஒரே ஒரு விஷயம், சுற்றளவு என்ற ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு அடுத்த பாடத்துக்கு செல்ல முடியும். ஏற்கனவே நாங்கள் நீளம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல சுற்றளவு என்கிற ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டு அடுத்த பாடத்தை தொடர முடியும். அந்த வகையில நீளம் என்கிற பாடத்துல நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகள், அந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு, அதோட நீளம் தொடர்பான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் பார்த்து நாங்கள் இறுதியாக சுற்றளவு பற்றி படித்த நாங்கள். சுற்றளவு அப்படி என்றால் ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையைத்தான் நாங்கள் சுற்றளவு என்று சொல்லுவோம். உதாரணமாக ஒரு சதுரம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவு என்னும் போது இந்த சதுரத்தை சுற்றியுள்ள அளவு, சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையைத்தான் நாங்கள் சுற்றளவு, அந்த மூடிய தளவுருவை சுற்றியுள்ள அளவை சுற்றளவு என்று சொல்லுவோம். இந்த சுற்றளவுக்கான சூத்திரத்தை நாங்கள் உருவாக்கின. நாங்கள் சுற்றளவு, ஒரு தளவுருவுக்கு சுற்றளவு காணும் போது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி சுற்றளவு காண்றது ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். உதாரணமாக ஒரு சதுர வடிவமான ஒரு தளவுருவினுடைய ஒரு பக்க நீளத்தை ஏ என்று எடுத்துக்கொண்டோம்டா, சதுரமண்டா எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். ஒரு பக்கம் ஏ என்றா 4 பக்கங்களின் நீளங்களும் ஏயாக இருக்கும். ஒரு பக்கத்தின் நீளம் ஏ அலகுகள் என்று எடுத்துக்கொண்டோம்டா 4 பக்கங்களின் நீளங்களும் ஏ அலகுகளாகத்தான் இருக்கும். இப்ப இந்த சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரம் உருவாக்க வேணுமென்றால் சுற்றளவை நாங்கள் பி என்று வச்சிருப்போம். ஏ ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆக உள்ள சதுரத்தினுடைய சுற்றளவு என்றால் சுற்றி வர கூட்டுறது. ஒரு பக்கத்தின் நீளம் ஏ அலகுகளாக இருந்தால் சுற்றளவு காண்றதுக்கு என்ன செய்வோம்? சுற்றி வர கூட்டுவோம். அப்ப 4 பக்கங்களின் நீளங்களையும் கூட்டுவோம். இப்ப 4 முறை நாங்கள் ஏ அலகுகளை கூட்டும் போது 4A கண்டு ஒரு சூத்திரத்தை நாங்கள் உருவாக்க முடியும். ஒரு பக்க நீளம் ஏ அலகுகளாக உள்ள ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரம் P = 4A ஆகும். இந்த சூத்திரத்தை வச்சு கொண்டு இந்த கேள்விகளை செய்யும் பொழுது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இவ்வாறான சூத்திரத்தை பயன்படுத்தி சுற்றளவு காணும் போது இலகுவாக நாங்கள் காண முடியும். அப்ப சதுரத்துக்கு இப்படி அமைச்ச மாதிரி நாங்கள் செவ்வகம், முக்கோணி ஆகியவற்றுக்கும் சுற்றளவு அமைக்க முடியும். அப்போ ஒரு சமபக்க முக்கோணி என்ற 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக உள்ள முக்கோணி. ஒரு சமபக்க முக்கோணியினுடைய சுற்றளவு காண வேண்டும் என்றால் அதனுடைய ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் என்று வைக்கும் போது சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்க வேணும். ஒரு பக்கத்தின் நீளம் எக்ஸ் என்னும் போது மற்ற 2 பக்கங்களின் நீளங்களும் எக்ஸ் ஆக மற்ற 2 பக்கங்களின் நீளங்களும் இதே போலதான் இருக்கும். அப்ப இவ்வாறு ஒரு பக்க நீளம் எக்ஸ் ஆக இருக்கிற மாதிரியான ஒரு சமபக்க முக்கோணியினுடைய சுற்றளவு P என்று நாங்கள் வைக்கும் பொழுது அதனுடைய சுற்றளவுக்கான சூத்திரம் என்னவாக இருக்கும்? ஒரு எக்ஸ், 2x, 3x சுற்றி வர கூட்டுவோம். ஒரு எக்ஸ், 2x, 3x. அப்ப சுற்றளவு
3x ஆக இருக்கும். சமபக்க முக்கோணியினுடைய ஒரு பக்க நீளம் x என்று வைக்கும்போது அதனுடைய சுற்றளவுக்கான சூத்திரம் p சமன் 3x ஆகும். இவ்வாறு சூத்திரங்களை உருவாக்கி நாங்கள் சுற்றளவை காண முடியும். அதே போல ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரத்தை உருவாக்கலாம். செவ்வகத்தினுடைய எதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். நீளத்தை L என்று எடுப்போம், அகலத்தை B என்று எடுப்போம். செவ்வகத்தினுடைய சுற்றளவு காணும்போது செவ்வகத்துக்கான சுற்றளவு P என்று சுற்றளவை P என்று எடுக்கும் போது நீளம் எதிர் பக்கங்கள் சமன். அப்ப நீளங்கள் L ஆக இருக்கும், அகலம் B ஆக இருக்கும். சுற்றளவு காணுவோம், சுற்றி வர கூட்டுவோம். L சக B சக B கூட்டும் போது 2L நிகர்த்த உறுப்புகள் ஒரே மாதிரியான தெரியாக்கணியங்களை கொண்ட உறுப்புகளை நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். எல்லையும் கூட்டுவோம் 2L, பிஏயும் கூட்டுவோம் 2B. இதுல இருந்து 2 பொதுவாக வெளியில எடுத்தோம்னா 2 பிராக்கெட்டுக்குள்ள L சக B. செவ்வகத்தினுடைய சுற்றளவு P சமன் 2 பிராக்கெட்டுக்குள்ள L சக B ஆக இருக்கும். இவ்வாறு சுற்றளவுக்கான சூத்திரங்களை உருவாக்கி நாங்கள் கேள்விகளை செய்யும் பொழுது இலகுவாக இருக்கும். இதுல ஒரு 2 கேள்வியை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பாடத்தை தொடர முடியும். சுற்றளவுக்கான சூத்திரங்களை நீங்கள் உருவாக்கி எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு கேள்வி செய்யலாம். பயன்படுத்தி பக்கம் ஒன்றின் நீளம் 4.2 சென்டிமீட்டர் ஆக உள்ள பக்கம் ஒன்றின் நீளம் 4.2 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுர வடிவ முத்திரையின் சுற்றளவை காண்க. பக்கம் ஒன்றின் நீளம் 4.2 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுர வடிவ முத்திரையின் சுற்றளவை காண்க. ஒரு சதுர வடிவ முத்திரை அதனுடைய ஒரு பக்கத்தின் நீளம் 4.2 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தின் நீளம் 4.2 சென்டிமீட்டர். இப்ப நாங்கள் இந்த கேள்வியை சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யலாம். சதுரம் ஒன்றின் ஒரு பக்கத்தின் நீளம் A ஆக உள்ள சதுரத்தின் சுற்றளவு என்னவாக இருக்கும்? ஒரு பக்க நீளம் A ஆக உள்ள சதுர வடிவ சதுரத்தினுடைய சுற்றளவு பக்கம் ஒன்றின் நீளம் A ஆக உள்ள சதுரம் ஒன்றின் சுற்றளவு P சமன் 4A ஆகும். X என்று எடுத்தோம்னா 4X, A என்று எடுத்தோம்னா 4A. பக்கம் ஒன்றின் நீளம் A ஆக உள்ள சதுரம் ஒன்றின் சுற்றளவு 4A. அப்ப இந்த கேள்வியை பார்க்கிறோம். பக்கம் ஒன்றின் நீளம்
4.2 சென்டிமீட்டர் ஆக உள்ள இந்த முத்திரையினுடைய சுற்றளவு 4.2 சென்டிமீட்டர் ஒரு பக்கத்தின் நீளம் இருக்கிற மாதிரியான முத்திரையினுடைய சுற்றளவு காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஏக்கு பதிலாக 4.2 போட்டோம்னா சரி. ஏக்கு பதிலாக 4.2 பிரதியிடுறோம். 4 தர 4.2. ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆக இருந்தால் சுற்றளவு 4A. ஒரு பக்கத்தின் நீளம் 4.2 சென்டிமீட்டர் ஆக இருந்தால் அதனுடைய சுற்றளவு 4 தர 4.2. ஏக்கு பதிலாக தந்திருக்கக்கூடிய சதுர வடிவத்தினுடைய ஒரு பக்கத்தின் நீளத்தை போடுவோம். 4 தர 4.2. 4 பெருக்குவோம். தசம் இல்லாமல், இது ஒரு தசம் 4.2 தசம் இல்லாமல் பெருக்குவோம். 42 4ஆல பெருக்கும் போது 4 8 4 தர 4 16. 42 4ஆல பெருக்கும் போது 168. இனி தசத்தை பார்க்கிறோம். தசம் எங்க இருக்கு? 4.2ல 4க்கும் 2க்கும் இடையில தசம் இருக்குது. பின்னிக்கிருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இருக்குது. ஆகவே விடையிலையும் இந்த இறுதியிலிருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இட வேணும். 16.8 சென்டிமீட்டர் ஆகும். இந்த சதுர வடிவ முத்திரையினுடைய சுற்றளவு 16.8 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப இவ்வாறு இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி செய்வது என்பது இலகுவானது. சூத்திரத்தை பயன்படுத்தி கேள்விகளை செய்ய நீங்கள் தெரிந்து வச்சு கொள்ள வேணும். சுற்றளவு அளக்கக்கூடிய அலகு சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் 16.8 சென்டிமீட்டர் என்று விடை எழுதியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் அந்த சுற்றளவு நீளம் பாடத்துல இந்த சுற்றளவு என்கிற விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் பார்க்க வேண்டியது. சென்ற வகுப்புலையும் பார்த்து நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை இப்ப பார்த்து நீளம் பாடத்தை நிறைவு செய்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக பாடம் 17 பரப்பளவு. அதனுடைய தொடர்ச்சியாக தரம் 7ல கணிதத்தில 17வது பாட அலகான பரப்பளவு பற்றி படிக்கலாம். பரப்பளவு சுற்றளவு நீளம் படிச்ச நாங்கள், நீளத்தை தொடர்ந்து சுற்றளவு படிச்ச நாங்கள், சுற்றளவு தொடர்ந்து பரப்பளவு படிக்கிறோம். அப்ப சுற்றளவு அப்படின்னா என்ன சொன்ன நாங்கள்? ஒரு மூடிய தள உருவாக இருக்க வேணும். ஒரு மூடிய தள உருவை சுற்றியுள்ள அளவு சுற்றளவு. ஒரு மூடிய தள உருவை சுற்றியுள்ள அளவு, சுற்றியுள்ள நீளங்களை கூட்டும் போது சுற்றளவு கிடைக்கும். ஒரு மூடிய தள உருவின் சுற்றளவு காண வேணும் என்றால் அதனை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்டி நாங்கள் காண்போம். அதே போல பரப்பளவு அப்படி என்றால் என்ன? ஒரு மூடிய தள உருவானது பரவி இருக்கக்கூடிய இடம். ஒரு மூடிய தள உருவின் மேற்பரப்பானது பரவி இருக்கக்கூடிய இடத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பரப்பளவு. மேற்பரப்பு பரவி இருக்கும் அளவு பரப்பளவு எனப்படுகிறது. பரப்பளவை சுற்றளவை அளக்கக்கூடிய அலகு சென்டிமீட்டர், மீட்டர். சென்டிமீட்டர், மீட்டரை வச்சு நாங்கள் அளந்து மில்லி மீட்டர் என்றால் ஆக சிறிய அளவாக இருக்கும். அதே போல சுற்றளவு சென்டிமீட்டர், மீட்டர்ல அளந்த மாதிரி பரப்பளவை அளக்கக்கூடிய நியம அலகு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும்.
பரப்பளவை அளக்கக்கூடிய நியம அலகு சென்டிமீட்டர் வர்க்கமாகும். ஒரு பக்கத்தின் நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். ஒரு பக்கத்தினுடைய நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இந்த சதுரமானது ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உடைய இந்த சதுரமானது பரவி இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறோம். நீளத்துல 1 சென்டிமீட்டர் வரை பரவி இருக்குது, அகலத்திலையும் 1 சென்டிமீட்டர் வரை பரவி இருக்குது. ஆகவே இதனுடைய பரப்பளவை நாங்கள் எவ்வாறு காணலாம்? 1 சென்டிமீட்டர் தர 1 சென்டிமீட்டர், நீளத்துல 1 சென்டிமீட்டரும் அகலத்துல 1 சென்டிமீட்டரும் பரவி இருக்கிறது. ஆகவே இதனுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் தர 1 சென்டிமீட்டர் என்னும்போது 1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அப்ப 1 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள சதுரத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப நாங்கள் சென்டிமீட்டர் சின்ன சின்ன சென்டிமீட்டர் வரை அளக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் சென்டிமீட்டரை வச்சு அளந்து காணும். அதாவது ஆக நீளம் ஓரளவான நீளம் கொண்டவங்களுக்கு தெரியும். இப்ப 10 சென்டிமீட்டர் அப்படி என்றால் ஒரு பொருளினுடைய மேற்பரப்பு நீளம் 10 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் போது அதனுடைய பரப்பளவை நீங்கள் நீளத்தையும் அகலத்தையும் வச்சு கொண்டு காண முடியும். ஆனால் அந்த பெரிய பெரிய இடங்கள், பெரிய மதில், பெரிய வகுப்பறை, இந்த சிவரண்ட பரப்பளவு அவ்வாறான இடங்களினுடைய பரப்பளவுகளை அளக்கிறதுக்கு இந்த அலகு காணாது. பெரிய பெரிய மதில், பெரிய வகுப்பறை இந்த பரப்பளவு அளக்கும் போது சென்டிமீட்டர் வர்க்கத்தால நாங்கள் அளக்க முடியாது. அவ்வாறான நேரங்களில் நாங்கள் மீட்டர் வர்க்கத்தால் அளப்போம். மீட்டர் வர்க்கம். அப்ப பரப்பளவை அளக்கக்கூடிய அலகுகளாக 2 அலகுகளை பயன்படுத்துகிறோம். சென்டிமீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம் பரப்பளவை அளக்கக்கூடிய அலகுகளாக. அடுத்ததாக தரம் 6லையும் நாங்கள் பரப்பளவு படிச்சிருக்கிறோம். அந்த தரம் 6ல என்ன மாதிரி பரப்பளவு கண்ட நாங்கள் சதுரத்தை எண்ணி காணும். உதாரணமாக ஒரு கேள்வி, தரப்பட்ட உருவினுடைய பரப்பளவான வேணும். இந்த உருவின் பரப்பளவை காண்போம். உருவினுடைய பரப்பளவை காண்க. எப்படி என்றால் ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்குது. ஒரு சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என கொண்டு தரப்பட்ட இந்த உருவினுடைய பரப்பளவை நாங்கள் காண போறோம். இந்த உருவின் பரப்பளவை காண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கு? ஒரு சிறிய இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவு
1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இப்ப நாங்கள் தரம் 6ல இதனுடைய பரப்பளவு என்னென்று கண்ட நாங்கள் ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப கட்டங்களை எண்ணி நாங்கள் இதனுடைய பரப்பளவை கண்ட நாங்கள் இந்த உருவில இருக்கக்கூடிய ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இந்த உருவில இருக்கக்கூடிய அதே போல இருக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இந்த உருவில மொத்தமாக 17 கட்டங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றா இந்த உருவின் பரப்பளவை இந்த கட்டங்களை எண்ணுவதன் மூலம் நாங்கள் காண முடியும். 17 கட்டங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். 17 ஒரே மாதிரியான கட்டங்கள். ஆகவே 17 கட்டங்களினுடைய மொத்தமாக இந்த உருவினுடைய பரப்பளவு 17 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அப்ப ஏற்கனவே இப்படி எங்களுக்கு செய்ய தெரியும். ஒரு கட்டம் 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என தரப்படும் போது இந்த உருவின் பரப்பளவை காண்றதுக்கு இந்த உருவில் இருக்கக்கூடிய கட்டங்களை எண்ணுவதன் மூலம் நாங்கள் பரப்பளவை காண முடியும். இனி இப்ப நாங்கள் இந்த கட்டங்களை எண்ணுவதன் மூலமாக சதுரத்தினுடைய செவ்வகத்தினுடைய பரப்பளவுகளுக்கான சூத்திரங்களை உருவாக்க போறோம். கட்டங்களை எண்ணுவதன் மூலமாக கட்டங்களை எண்ணுவதோட கட்டங்களை எண்ணுவதையும் பயன்படுத்தி சதுரம் செவ்வகம் ஆகியவற்றினுடைய பரப்பளவுகளுக்கான சூத்திரங்களை உருவாக்க முடியும். அதைத்தான் நாங்கள் இனி பார்க்கிறோம். செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை உருவாக்கும். செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரத்தை உருவாக்குவோம். பாருங்க, உருவில் ஒரு உருவம் எடுத்திருக்கிறோம். இந்த உருவில உருவின் நீளம் உருவினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர். உருவினுடைய அகலம் 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு செவ்வக வடிவ உருவ காட்டி இருக்கிறோம். இந்த உருவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் சதுர அடர்களாக உருவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் சதுர அடர்களாக பிரிக்கப்பட்டு இந்த உரு 1 2 3 4 5 6 18 சதுர அடர்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு செவ்வக வடிவான உருவு எடுத்திருக்கிறோம். இந்த உருவினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர், இதனுடைய அகலம் 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். அதே நேரம் உள்ளுக்குள்ள இந்த உருவை நாங்கள் சதுர அடர்களாக பிரிச்சிருக்கிறோம்.
எத்தனை சதுர அடர்கள் இருக்குன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 6 6 படி 3 அப்போ 18 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 சதுர அடர்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 18 சதுரங்கள் இருக்கிறபடியால இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு 18 சதுர அடர்கள் இருக்குது. ஒரு சதுர அடரினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். நீளம் 6 சென்டிமீட்டர். நீளம் 6 சென்டிமீட்டர் பாருங்க. 1 2 3 4 5 6. அப்போ ஒரு கட்டத்தினுடைய நீளம் 1 சென்டிமீட்டர். சதுர அடர்கள் ஆகவே நீளமும் அகலமும் சமனாக இருக்க வேணும். அப்போ ஒரு கட்டத்தின் நீளம் 1 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். நீளம் 6 சென்டிமீட்டர். 6 1 1 2 3 4 5 6 6 சதுர கட்டங்களினுடைய நீளங்கள் 6 சென்டிமீட்டர். அப்போ ஒரு கட்டத்தின் நீளம் 1 சென்டிமீட்டர். கட்டம் சதுரமானது. ஆகவே இதனுடைய அகலம் 1 சென்டிமீட்டர், நீளம் 1 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர். இதனுடைய பரப்பளவு ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ஒரு கட்டத்தின் ஒரு சதுர வடிவ கட்டத்தின் பரப்பளவு ஒரு சதுர கட்டத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ஆகவே இந்த முழு உருவினுடைய பரப்பளவு இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன மாதிரி இருக்கும்? ஒரு கட்டத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு முழு உருவின் பரப்பளவு இதே போல 18 சதுர கட்டங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றால் 18 கட்டங்களினதும் மொத்தமாக இந்த உருவினது பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். இனி அப்ப எங்களுக்கு இந்த உருவின் பரப்பளவு தெரியுது. இந்த செவ்வகத்தினுடைய செவ்வக வடிவ இந்த அடரி செவ்வகத்தின் பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைகளை எண்ணுவோம். நிறைகள் ஆகியவற்றை எண்ணுவோம். நாம் முதலாவது நிரல்களை எண்ணுறோம். இந்த செவ்வகத்தின் நிறைகளை எண்ணுவோம். நிரல்களின் எண்ணிக்கை இந்த செவ்வக வடிவ உருவில இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை எத்தனை நிரல்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 நிரல்களின் எண்ணிக்கை 6. அதே போல இந்த செவ்வகத்துல இருக்கக்கூடிய நிறைகளை எண்ணுவோம். நிறைகள் 1 2 3 நிறைகள் 1 2 3 நிறைவுகள் அப்படி மாறி வரும். 1 2 3 4 5 6 1 2 3 நிறைகள் இருக்குது. அப்ப நிறைகளின் எண்ணிக்கை 3. நிறைகளின் எண்ணிக்கை 6. நிறைகளின் எண்ணிக்கை 3. ஆகவே மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இதை வச்சு இப்படி வச்சுக்கொண்டு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை நாங்கள் காண்கிறோம். நிறைகளின் எண்ணிக்கையை பயன்படுத்தி மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை காண்கிறோம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டோம்னா இதனுடைய பரப்பளவு வந்துடும். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை சமன் மொத்த சதுரங்கள் உருவில் இருக்கக்கூடிய மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை காண வேண்டும் என்றால் என்ன செய்தால் போதுமானது? நிறைகளின் எண்ணிக்கையும் நிறைகளினதும் எண்ணிக்கையை பெருக்கினோம் என்றால் சரி. நிரல்களின் எண்ணிக்கை 6.
நிறைகளின் எண்ணிக்கை 3. 6 தரம் 3 18. ஆகவே மொத்த நிரல்களின் எண்ணிக்கை 6, நிறைகளின் எண்ணிக்கை 3. அது ரெண்டையும் வச்சுக்கொண்டு மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு நாங்கள் பார்க்க முடியும், 18. ஆகவே இந்த உருவினுடைய பரப்பளவு சதுரத்தை எண்ணினம் என்றா சரி, இந்த உருவினுடைய பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கம். உருவினுடைய பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இதுல இருந்து பாருங்க, நாங்கள் முதலாவது கட்டங்களை எண்ணுவதன் மூலமாக இதனுடைய பரப்பளவை காண்றோம். ஒரு செவ்வக வடிவமான ஒரு எடுத்துட்டு அந்த நீளத்தை 6 சென்டிமீட்டர் எடுக்கிறோம், அகலத்தை 3 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். முதலாவது அந்த செவ்வகத்தின் பரப்பளவை காண்றோம் கட்டங்களை எண்ணுவதன் மூலமாக. கட்டங்களை எண்ணுறோம். எத்தனை கட்டங்கள் 18 கட்டங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் என்று நாங்கள் காண்றோம். அதுக்கு அடுத்ததாக இந்த செவ்வகத்தினுடைய நிரல்களையும் நிறைகளையும் நாங்கள் பெருக்கிறோம். நிறைகள் எத்தனை நிறைகள் இருக்குது, எத்தனை நிரல்கள் இருக்குது. நிரல்களையும் நிறம் அந்த கட்டங்கள்ன்றது சதுரங்கள எண்ணிக்கையை காண்றதுக்கு 6 நிரல்கள் இருக்குது, 3 நிரல்கள் இருக்குது. எவ்வாறு 6ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் பெருக்கும் போதும் நாங்கள் இந்த உருவினுடைய பரப்பளவை காண முடிகிறது. அப்ப பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கம் தான். அப்ப பரப்பளவு நாங்கள் தரம் 6ல படிச்ச நாங்கள் கட்டங்களை எண்ணி காண முடியும் என்று. ஆனால் இங்க பார்க்கிறோம், இந்த கட்டங்களை எண்ணி காணக்கூடிய பரப்பளவானது அதனுடைய நிரல்களின் எண்ணிக்கையையும் நிறைகளின் எண்ணிக்கையும் பெருக்குவதற்கு சமனானது ஆகும். செவ்வகத்தினுடைய பரப்பளவு நிரல்களின் எண்ணிக்கையும் நிறைகளின் எண்ணிக்கையும் பெருக்குவதற்கு சமனானதாகும். ஆகவே இதுல இருந்து இந்த நிரல்களின் எண்ணிக்கை தான் என்னவாக இருக்குது, நீளமாக இருக்குது. இதுல இருந்து இந்த செவ்வகத்தினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர், நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர் என்பதனால் இதனுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை நாங்கள் உருவாக்குறோம். பரப்பளவு எப்படியும் கிடைக்குது, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் பொழுதும் நாங்கள் பரப்பளவை காண முடியும் என்று. கட்டங்களை எண்ணியும் பரப்பளவு காண்றோம். அதே போல பரப்பளவு இன்னொரு விதத்துல எங்களுக்கு கிடைக்குது. இந்த செவ்வகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் பொழுதும் பரப்பளவு கிடைக்குது. ஆகவே செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும், இந்த உருவினுடைய பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்குது. இதுல இருந்து நாங்கள் சூத்திரத்தை உருவாக்குவோம். இதுல இருந்து செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரத்தை உருவாக்குறதுக்கு நீளத்தை L எடுப்போம், அகலத்தை B எடுத்து இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை நாங்கள் உருவாக்க முடியும். இதிலிருந்து செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை உருவாக்குவோம். பரப்பளவை நாங்கள் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவதாலையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்று அந்த செயற்பாட்டில நாங்கள் அறிந்து கொள்றோம்.
கட்டங்களை எண்ணியும் பரப்பளவு கட்டங்களை 1 சென்டிமீட்டர் வர்க்கம் சதுர கட்டங்களாக இருக்கும் போது மட்டும்தான். சதுர கட்டங்களாக ஒரு உருவை உருவுக்குள்ள சதுர கட்டங்களாக பிரித்து தரப்படும் போது அந்த சதுர கட்டங்களை எண்ணியும் நாங்கள் பரப்பளவை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல அந்த செவ்வகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கியும் நாங்கள் பரப்பளவை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்று அறிஞ்சு கொள்றோம். அதற்கு அமைவாக இந்த செவ்வகத்தினுடைய நீளம் L அலகுகள் என்று எடுத்துக்கொள்ளுவோம். செவ்வகத்தினுடைய நீளம் L அலகுகள், அகலம் B அலகுகளாக இருக்கும்போது செவ்வகமண்டா எதிர் பக்கங்கள் சமனாக இருக்க வேணும். நீளத்தை L அலகுகளாகவும் அகலத்தை B அலகுகளாகவும் வச்சு கொண்டு செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை நாங்கள் உருவாக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் போது நாங்கள் செவ்வகத்தினுடைய பரப்பளவை பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் தர அகலம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவதன் மூலமாகவும் நாங்கள் பரப்பளவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை உருவாக்குவோம். நீளம் L அலகுகளாகவும் அகலம் B அலகுகளாகவும் இருக்கும்போது ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன மாதிரி இருக்குமெண்டா, நீளம் L அகலம் B, L-ஐயும் B-ஐயும் பெருக்குவோம் LB. நீளம் L என்றும் அகலத்தை B என்றும் பரப்பளவை A என்றும், பரப்பளவு ஏரியா, பரப்பளவை A என்றும், நீளம் L என்றும் அகலம் B என்றும் பரப்பளவை E என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் A சமன் LB ஆகும். சூத்திரம் செவ்வகம் ஒன்றினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் A சமன் LB ஆகும். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம். இப்ப இனி ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு கேட்டால் நாங்கள் இந்த LB நீளம் ஒரு அளவு தரப்படும் போது அந்த அளவு நீளத்துக்காக அந்த அளவையும் அகலத்துக்காக L-க்கு பதிலாக தந்திருக்கக்கூடிய நீளத்தையும் B-க்கு பதிலாக தந்திருக்கக்கூடிய அகலத்தையும் நாங்கள் போட்டு பரப்பளவை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். நீளம் L அலகுகளாகவும் அகலம் B அலகுகளாகவும் பரப்பளவு A சதுர அலகுகளாகவும் இருக்கும் போது அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு A சமன் LB சதுர அலகுகள் ஆகும். இதே போல சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தையும் நாங்கள் உருவாக்க முடியும். சதுரம் ஒன்றினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் சதுரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரத்தையும் உருவாக்குவோம். சதுரம் சதுரத்தினுடைய எல்லா பக்கங்களும் சமன். ஒரு பக்கத்தின் நீளத்தை E அலகுகள் என்று வச்சிருக்கோம். ஒரு பக்கத்தின் நீளம் E அலகுகள். இப்ப பக்கம் ஒன்றின் நீளம் E அலகுகள் ஆக உடைய சதுரத்தினுடைய பரப்பளவை E என்று எடுப்போமேயானால் பரப்பளவை E என்றும் சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளத்தை
பரப்பளவை கேபிட்டல் ஏ பெரிய ஏ என்றும் ஒரு பக்கத்தின் நீளம் சிறிய ஏ அலகுகள் என்றும் நாங்கள் எடுக்கும் பொழுது இவ்வாறு இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் ஏ சமன் செவ்வகத்தினுடைய பரப்பளவான என்ன செய்த நாங்கள் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கின நாங்கள் சதுரத்தினுடைய பரப்பளவு சமன் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். நீளம் ஏ அகலமும் ஏ தான், எல்லா பக்கங்களும் சமன். நீளம் ஏ அகலமும் ஏ, அப்ப ஏ சமன் ஏ வர்க்கம் சதுர அளவுகள் ஆகும். சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் ஏ பரப்பளவை ஏ என்று எடுத்துக்கொள்ளும். கேபிட்டல் ஏ என்று எடுக்கும் போது சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தின் நீளத்தை ஸ்மால் ஏ சிறிய ஏ என்றும் எடுக்கும் போது சதுரத்தினுடைய பரப்பளவிற்கான சூத்திரம் ஏ சமன் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். ஏ என்று எடுத்தோம்னா ஏ வர்க்கம், எக்ஸ் என்று எடுத்தோம்னா எக்ஸ் வர்க்கம், ஏ சமன் ஏ வர்க்கம் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில சுற்றளவு நீளம் பாடத்தில சுற்றளவு தொடர்பான விஷயங்களையும், அடுத்ததாக பரப்பளவு பாடத்துல இருக்கக்கூடிய செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் மற்றும் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் அமைத்தல் தொடர்பாக படிச்ச நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.